நவம்பர் 23 சனிக்கிழமை இரவு வானிலை அறிக்கை. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வானிலை அறிக்கை. நான் உங்கள் கோபிநாதன் தான் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வானிலை செய்தியில் சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய பல செய்திகளை வெளியிட்டிருக்கோம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கை. அதாவது பார்த்திங்கன்னா, இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாகி விட்டது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம இப்போ சொல்லலை, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். சென்னையிலிருந்து நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் தான் அது கரையை கடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் உறுதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உறுதியாக அது சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்கப் போகிறது. கரையை கடக்க போகுதுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. இது ஒரு காற்று அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது. நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போகுது. அதற்கடுத்த கட்ட நிலையை அது அடையுமா, அதாவது புயலாக மாறுமா, இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்காவது உருவாகுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி தான். பல வானிலை படங்கள் பல மாதிரி காட்டலாம், ஆனால் நம்மளுடைய வானிலை அறிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்று சொன்னோன்னா அதே மாதிரி தான். சென்னையிலேருந்து நாகை வரைக்கும் இருக்கும், அதுக்குள்ளே தான் கரையை கிடக்கும்னு நம்ம சொன்னோம். அதே போல் தான் கரையை கிடக்க போகுது. சரி, இப்போ மழை எப்போ ஆரம்பமாகும், தமிழ்நாட்டில் எப்போ இந்த நிகழ்வு காரணமாக மழை ஆரம்பமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு அதாவது இது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நவம்பர் 24ஆம் தேதி நள்ளிரவெல்லாம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிடும். உருவாகி இது பார்த்திங்கன்னா இலங்கையுடைய கிழக்கு பகுதி, அதாவது கிழக்குன்னு சொல்கிறத விட இலங்கையுடைய தெற்கு பகுதியில் நீடிக்க போகுது. இலங்கையுடைய தெற்கு பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால அந்த இலங்கையுடைய தெற்கு பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்போது அதுக்கு காற்று நம்மளுடைய நெல்லூரில் ஆரம்பிச்சு, எங்கே தெற்கு ஆந்திராவில் ஆரம்பித்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை, புதுச்சேரி, டெல்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், அதற்கடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கேசன்துறை கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையுடைய வடக்கு பகுதி. அந்த வழியாக காற்று அந்த சுழற்சிக்கு போகுது. இது இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதியையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காற்று குவிதலை ஏற்படுத்த போது, அந்த இடத்துல ஒரு வட்டத்தில் பெரிய வட்டமாக காற்று சுழற்சி அந்த இடத்துல நீடிக்க போகுது. இது தொடர்ந்து நீடிக்கும் போது தமிழகத்தில் எப்போ மழையை தொடக்கும் அப்படின்னா, அதாவது நவம்பர் 24ஆம் தேதி இலங்கையுடைய கிழக்கு பகுதி, இலங்கையுடைய தென்கிழக்கு பகுதியில் மழையை தொடக்கும். தொடர்ந்து அங்கே தொடங்கி நவம்பர் 25ஆம் தேதி காலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்கக்கிழமை நவம்பர் 25ஆம் தேதி காலையில் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம். பலத்த மழையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலத்த மழை கிடையாது. நவம்பர் 25ஆம் தேதி காலையில் தான் மழை தொடங்கும். படிப்படியாக நவம்பர் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தீவிரமாகும். எங்கெங்கே தீவிரமாக போகுது, டெல்டாவில் மழையை தொடக்க போகுது. தொடங்கி தென் மாவட்டங்கள்லையும் நல்ல மழையை கொடுக்க போகுது. தென் மாவட்டங்கள்லாம் என்ன, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டையிலிருந்து தெற்கே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது தூத்துக்குடியாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், எல்லா பகுதியும், மதுரை உட்பட, விருதுநகர் உட்பட எல்லாமே தென் மாவட்டங்களில் இந்த நிகழ்வு காரணமாக பலத்த மழை இருக்க தான் போகுது. இது வடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வடக்க போனாலே இது இலங்கைக்கு வந்துட்டு தானே போகுது. அதனால் நமக்கு நல்ல மழை பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. நவம்பர் 25ஆம் தேதி நள்ளிரவுலேருந்து படிப்படியாக மழை அதிகரித்து நவம்பர் 26, 27, 28 தேதி வரைக்கும் நமக்கு நல்ல மழை கிடைக்க போகுது. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இது இலங்கைக்கு வரும் வரை பார்த்திங்கன்னா நல்ல தீவிரமாக இருக்கும். இது கரையை கடக்கும்போது ஒரு காற்று சுழற்சியாக கரையை கிடக்கும். அதாவது இலங்கையிலேருந்து வடக்கு நோக்கி போகும்போது இது இலங்கையிலேருந்து வடக்கு நோக்கி போய் சென்னை, அதாவது குறிப்பாக நம்ம சொன்னது போல் சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடலுக்கு போகுது. அப்படி போகும்போது இது கரையை தொடும்போது வெறும் காற்று சுழற்சி ஆயிரும். இங்கே காற்றெல்லாம் நீங்கள் காற்று
பயங்கர காற்றா இருக்கும், ஒரு சுழற்சி வருது, புயல் வருது, அப்படி இப்படின்னு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையமே இதை புயல்னு சொல்லலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், 25ஆம் தேதி நமக்கு டெல்டாலையும் அதுக்கடுத்து 26ஆம் தேதி தென் மாவட்டங்கள்லையும் மழை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 27ஆம் தேதி இது அப்படியே இலங்கையிலேருந்து வடக்கே போக போக புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மழை தீவிரமாகி தொடர்ந்து சென்னை உட்பட நவம்பர் 26ஆம் தேதி முதல் நம்மளுடைய சென்னை உட்பட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அனைத்து பகுதியுமே, அங்கிட்டு ராணிப்பேட்டை உட்பட அந்த பக்கம் வந்து நம்ம கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து பகுதியிலையும் மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு வரப்போகுது. இதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நவம்பர் 25ஆம் தேதி டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லையும் மழை தொடங்கினாலும் 27, 28 தேதியில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் நல்ல மழையை கொடுத்து பிறகு படிப்படியாக 27, 28 கொஞ்சம் வலு குறைந்து 29, 30ஆம் தேதி தான் இது கரையை கிடக்க போகுது, இங்கேயே கிடக்க போகுது. நம்மளுடைய அதாவது கடல் ஓரத்திலேயே, நம்ம தமிழக கடலோரத்திலேயே இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதினே வச்சுக்கோங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரைக்கும் வந்து அந்த இடத்துலையே நீடிக்க போகுது. தமிழக கடற்கரை இது ஓரமாகவே நீடிக்கிற காரணத்தினால நமக்கு பலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 27, 28 ஒரு மாவட்டமாக சொல்லணும்னா எல்லா மாவட்டத்திலையும் மழை, இந்த மாவட்டத்தில் மழை பெய்யும், அந்த மாவட்டத்தில் மழை பெய்யாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் லேட்டாக மழை தொடங்கும். நவம்பர் 28, 29 தேதியில் மேற்கு மாவட்டங்கள்லையும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள்லையும், அதற்கு பிறகாக நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் தான் குறிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நவம்பர் 28, 29 தேதியில் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்தில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் மழையை தொடர்ந்து இந்த நிகழ்வு வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நல்ல மழையை கொடுத்து விட்டு செல்லும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதுதான். நமக்கு வந்து இந்திய வானிலை ஆய்வு மையமே வந்து நவம்பர் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி 3 நாளும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டருக்கு மேலே நவம்பர் 26, 27, 28 இந்த 3 நாளில் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யலாம். குறிப்பாக நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த புதுக்கோட்டை, அதுக்கடுத்து தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, நம்மளுடைய நாகப்பட்டினத்தோட தெற்கு பகுதியில் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிக்கும். குறிப்பாக நம்ம எதிர்பார்க்கிறது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான். மீண்டும் சொல்கிறேன், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, திருவாரூருடைய தெற்கு பகுதி, நாகை மாவட்டத்தோட தெற்கு பகுதி, இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு பலத்த மழை இருக்கும். இலங்கையுடைய வடக்கு பகுதியில் பலத்த மழை இருக்கும். அதாவது அந்த மன்னார் வளைகுடா அந்த பகுதியை நம்ம சொல்லலாம். காங்கேசன்துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் ஒரு பலத்த மழை இருக்கும். காரணம் என்னென்னா அந்த இடத்துல தான் இரு காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்றிணைய போது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு 30ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய பெருங்குடி மக்கள் உங்கள் வயலில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் கொஞ்சம் வடிய விடுங்க. இப்போவே வந்து வடிகால் பணிகள்லாம் கொஞ்சம் வேகமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மழை பெய்யுது என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் வடிகால் பணிகள்லாம் கொஞ்சம் தீவிரப்படுத்திங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய சென்னை வானிலை மையம் எல்லாமே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. குறிப்பாக அந்த ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க சென்றவர்கள் எல்லாருமே கரை திரும்பிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு வந்து மீன் பிடிக்க முடியாது, ரொம்ப அலைகள் அதிகமாக இருக்கும். காற்றுடைய தீவிரமும் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த நிகழ்வு நெருங்கி வர தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வானிலையே மாறும். நீங்கள் எல்லாருமே 25ஆம் தேதி முதல் எல்லாத்தையுமே உணர்வீர்கள். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருங்க. குறிப்பாக நான் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு சொல்கிறேன் என்னென்னா, அங்கே தான் ஒரு கூடுதலான மழை கிடைக்க போகுது. ரொம்ப தீவிரமான மழை அங்கே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு டெல்டாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அடுத்த ஆடியோவில் சந்திப்போம். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானாலும் கரையை நெருங்கும் போது காற்று சுழற்சியாக தான் கரையை கிடக்கும். அதனால் வந்து காற்று அச்சம் தேவையில்லை, பெரிய லெவலில் காற்றெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த நிகழ்வு நெருங்க தமிழகத்தோடைய ஒட்டுமொத்தமான வானிலையே மாறும். தமிழகத்தோட ஒட்டுமொத்தமான வானிலையும் 25ஆம் தேதி முதல் மாறும், 24ஆம் தேதியே மாறும், நாளைக்கே மாறும், நாளை மறுநாள் முழுவதும் மாறும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.